வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் தேனி தொகுதியில் டிடிவி தினகரன் 3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் பார்த்திங்கன்னா தன்னுடைய ஆளுமையை நிரூபிக்க காத்து கொண்டிருக்கிறாரா? மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அப்படின்னே சொல்லலாம். வீடியோவை முழுமைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே. குறிப்பாக நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவில் 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் அப்படின்றது ரொம்ப மிகவும் முக்கியத்துவமாக பார்த்திங்கன்னா பார்க்கப்படுது. எந்த டிடிவி தினகரனை பார்த்திங்கன்னா கைது செஞ்சாங்களோ, எந்த டிடிவி தினகரனை சின்னம் வழக்கில் அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்துடைய வழக்கில் பார்த்திங்கன்னா லஞ்சம் கொடுக்க முயன்றதாக பார்த்திங்கன்னா கைது பண்ணாங்களோ, அதே டிடிவி தினகரனுக்கு ஆதரவான பிரச்சாரத்தை பார்த்திங்கன்னா பிஜேபியினர் பண்ணுறது எவ்வளவு மூர்க்கத்தனமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் தேனி தொகுதியில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை பார்த்திங்கன்னா பெறுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது. இதுவரை இல்லாத அளவிற்கு, ஓகேங்களா, நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த அளவிற்கு வெற்றிகள் பார்த்திங்கன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புறம் சொல்லப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வேளையிலே அதற்கான சான்சஸும் பாசிபிலிட்டிஸும் பார்த்திங்கன்னா இருக்குதா நண்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்கே நகரை நான் நினச்சேங்க. அப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனில் அங்கே டிஎம்கே சார்பில் ஒருவர் போட்டியிட்டார், அதிமுகவின் சார்பில் ஒருவர், நம்முடைய கூட்டணியின் ஆதரவு பெற்றவர் என்ற ஒரு நோக்கில் இவர் போட்டியிட்டார். யார்? டிடிவி தினகரன். நான் சத்தியமாக பார்த்திங்கன்னா இவர் தான் ஜெயிக்கவா போகிறாரு அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் கண்டிப்பாக அவர் அங்கே ஜெயிச்சு வரலாற்றிலேயே இல்லை பணம் விளையாடுச்சின்னு வச்சுக்கோங்க. 20 ருபீஸ் டோக்கன் நல்லா விக்டரி ஆகிருக்கலாம் ப்ரோ, அதுக்கு இவ்வளோ பில்டப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். நானும் அப்படி தான் நினச்சிருந்தேன். பட் அதே மாதிரி இந்த தொகுதிகளுக்கோ அல்லது மற்ற தொகுதிகளுக்கோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க கொஞ்சம் ஓகேங்களா சொல்லி பாருங்கள். இந்த ஒரு சூழ்நிலையில் தான் நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்களே சற்று இந்த மனுஷனை கொஞ்சம் அப்படியே தான் விட்டு வச்சிருக்கிறாங்க. ஏன்னா நடக்குங்க, கண்டிப்பாக நடக்கிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்றதே இங்கே நம்மளால் பார்க்கப்பட முடிகிறது அப்படின்னே சொல்லலாம். தேனி தொகுதியில் டிடிவி தினகரன் எடுக்கக்கூடிய வாக்குகளும் வாக்கு சதவிகிதங்களும் பார்த்திங்கன்னா நிறைய விதமான விஷயங்கள் அப்படின்றது இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னே சொல்லப்படுகிறது நண்பர்களே. அப்போது தேனி தொகுதியில் தான் ரொம்ப ரொம்ப மாற்றங்கள் இருக்குதா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக தேனி இஸ் மஸ்ட் இம்பார்ட்டண்ட் அப்படின்னே சொல்லலாம். 3 லட்சம் வாக்குகள் வரைக்கும் எங்களுக்கு கிடைக்கக்கூடும். நாங்கள் நினைத்தோம் என்றால் வேறு யாரை வேண்டுமானாலும் பிரதமராக்கக்கூடிய திட்டத்தில் பார்த்திங்கன்னா நாங்கள் இறங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வெளியாயிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.